வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். ஒன் பீஸில் 1109 சாப்டரில் லாஸ்ட்டாக நம்ம லூஃபி வர்சஸ் சாட்டான் அண்டு கிசார் ஃபைட் நடந்துகிட்ருக்கோம். அப்போது கிசாரை அடித்து போட்டு நம்ம லூஃபி வந்து சாட்டானையும் எப்படியோ அடிக்க பார்ப்பான், டிஃபீட் பண்ண பார்ப்பான். ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகாது சாட்டன் மேலே. அப்புறம் சாட்டன் வந்து மிச்சம் இருக்கிற 4 லெட்டர்ஸையும் சமான் பண்ணுவான். அந்த சமான் பண்ணுறதோட அந்த சாப்டர் அப்படியே முடிச்சு வச்சுருப்பாங்க. ஏற்கனவே லூஃபியால் அந்த ஒரு எல்டரையே அவனால் சமாளிக்க முடியல. அவனோட அட்டாக்ஸ் எதுவுமே அந்த சாட்டன் மேலே எதுவுமே ஈடுபடல. இப்போ வேறு அந்த சாட்டன் வேறு இன்னும் 4 எல்டர்ஸையும் கூப்பிட்ருக்காங்க எக்கேட்டில். ஸோ அதனால் லூஃபியோட டீம் எப்படி அங்கேருந்து எக்கேட்லேருந்து தப்பிக்க போகிறாங்க, அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓடா வந்து உண்மையிலே ஜீனியஸுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது ஸ்டார்காட்ஸு எப்படி எக்கேட்லேருந்து தப்பிப்பாங்கிறது ஒரு ரியல் லைஃப் ஒரு அஸ்ட்ரானமி ஈவெண்ட்டாக ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் இந்த கண்டிப்பாக 1109 சாப்டர் படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டில் அடுத்த சாப்டரில் என்ன நடக்க போகுது அப்படின்றது. அடுத்த விஷயம் என்னென்னா, லூஃபி எப்படி தப்பிப்பான் அங்கேருந்து அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தெரியுமா, அதில் ஓட ஹிண்ட்டு கொடுத்துருக்கிறாருன்னு. அதில் 2 அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதோட ரிலேட் பண்ணி நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர ஏப்ரல் 4 நம்ம சன்னை சுற்றி ஒரு 4 பிளானட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக அலைன் ஆகும். அதாவது எப்படின்னா, சன்னை வந்து துரத்தி கேட்ச் பிடிக்கிற மாதிரி லைனாக போடுற மாதிரி, அந்த மாதிரி லைனாக அலைன் ஆகும் 4 பிளானட்ஸு. அது எந்தெந்த பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா, வீனஸ், நெப்டியூன், சாட்டான் அண்டு மார்ஸு. நீங்கள் அந்த 4 பிளானட்ஸை உண்மையிலே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் 4 நீங்கள் டெலஸ்கோப்பே வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஜூம் பண்ணி அப்படியே அந்த பிளானட்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுங்க. ஃபஸ்ட்டு எந்த பிளானட் தெரியும் பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ், அதாவது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே மார்ஸ் வந்து முதல்ல வந்து அப்பியர் ஆகும் நம்ம கண்ணுக்கு. அதுக்கப்புறம் தான் சாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நெப்டியூனும் வீனஸும் ரைஸ் ஆகும். அந்த நாள் முழுக்கமே அந்த 4 பிளானட்ஸுமே தெரியும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஈவெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 8 சோலார் எக்லிப்ஸ் ஈவெண்ட் நடக்குது. சோலார் எக்லிப்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் மூன் வந்து நடுவில் வந்து சன்னோட ஒளி எர்த்தில் படாமல் வந்து மறைச்சிக்கும். இதுதான் சோலார் எக்லிப்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2 ஈவெண்ட்டும் ஏப்ரல் 4 அண்ட் 8 நடக்குது. இப்போ சாட்டான் வந்து 4 எல்டர்ஸை வந்து சமான் பண்ணியிருக்கிறாங்க எக்கேட்டுக்கு வரது சொல்லி. 4 எல்டர்ஸும் வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 எல்டர்ஸுமே ஒரு பிளானட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதாவது கோரஸை அப்படின்ற அர்த்தமே ஒரு எல்டர் பிளானட் அப்படின்றது தான் அர்த்தமே. செயின்ட் மார்க்கஸ் மார்ஸ் அப்படின்றவர் மார்ஸ் பிளானட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. செயின்ட் டாப்மன் வார்குரி அப்படின்றவர் மெர்குரி பிளானட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. செயின்ட் எத்தன் பேரோன் வி நஸ்ஜூரோ, என்னடா பேர் இது, பேர் வாயிலே நுழையாத மாதிரி வச்சுருக்கிறானுங்க, அப்படின்றவன் வீனஸை ரெப்ரசன்ட் பண்ணுறான். செயின்ட் செப்பர்ட் ஜூபிட்டர் அப்படின்றவன் ஜூபிட்டரையும் பிளானட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறான். செயின்ட் ஜே கர்சியா சேட்டன் அப்படின்றவன் சேட்டன் பிளானட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறான். இந்த மாதிரி எல்லாமே 5 எல்டர்ஸுமே ஒரு பிளானட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறானுங்க. இப்போ 5 எல்டர்ஸுமே எக்கேட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அஸ்ட்ரானமி ஈவெண்ட்டோட நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 4 பிளானட் வந்து சன்னோட ஸ்ட்ரெயிட் கோடாக அலைன் ஆகுன்னு பார்த்தோம்ல, அது எந்தெந்த பிளானட்னா வீனஸ், நெப்டியூன், சாட்டான், மார்ஸு. இந்த ஈவெண்ட்டில் 5 எல்டர்ஸில் 2 எல்டர் வந்து மிஸ் ஆவானுங்க. செயின்ட் டாப்மன் வார்குரியும் செயின்ட் செப்பர்ட் ஜூபிட்டர், இவங்க 2 பேரும் இந்த ஈவெண்ட்டில் மிஸ் ஆவாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்லேருந்தே மிஸ் ஆகும்போது, இந்த 2 பிளானட்டுமே மிஸ் ஆகும்போது மேபி இந்த 2 எல்டர்ஸுமே எக்கேட்டில் வந்து சாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. இந்த 2 எல்டர்ஸ் சாகிறத வந்து ஈமோவாலே தடுக்க முடியாமல் கூட போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஈவெண்ட்டை பார்த்துட்டோம். இது வந்து அடுத்த சாப்டரில் நடக்க போதும் தெரிஞ்சுது. பட் எப்படி லூஃபி வந்து எக்கேட்லேருந்து தப்பிப்பான் அப்படின்றத பார்க்கணும்ல. இப்போ வந்து 2வது அஸ்ட்ரானமிக்கு ஈவெண்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாங்க சோலார் எக்லிப்ஸ். லூஃபியோட டெவில் ஃப்ரூட் பவர் என்ன, சன்கா நீக்கா தான். ஸோ நம்ம சன்னை வந்து நம்ம லூஃபியாவும் எர்த்தை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறது, இப்போ வந்து மொத்த கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறது ஈமோ தான். ஸோ நம்ம ஈமோ வந்து ஒரு எர்த்தாகவும் வச்சுக்குவோம். மிச்சம் அங்கே இருக்கிற சன்னை அலைன் பண்ண மாதிரி 3 எல்டர் பிளானட்ஸு. அதுக்கப்புறம் நம்ம மூன் வந்து சென்டரில் வரும். இப்போ அந்த மூன் வந்து சென்டரில் வருது, எர்த்துக்கும் சன்னுக்கும் சென்டரில் வருது.
ஸோ அப்படி வரங்காட்டி சன்னை வந்து மூன் வந்து கவர் பண்ணுது. ஸோ அந்த மூன் வந்து கவர் பண்ணுறது பார்த்தீங்களா? ஸோ அதனால் எக்கேட்டுக்கு மூனை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக யாரோ அங்கே வர போகிறாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இந்த ஸ்ட்ரா ஹேட்ஸ் வந்து தப்பிக்க போகிறாங்க அங்கே எக்கேட்லேருந்து. இப்போ 5 எல்டர்ஸில் 2 எல்டர்ஸ் இறந்துருவான். உண்மையிலேயே ஹோடா வந்து அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டோரி ரைட் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக 2 எல்டர்ஸ் வந்து எக்கேட்லேயே சாவ வாய்ப்பு இருக்குது. பட் இது மூலமாக மிச்சம் 3 எல்டர்ஸும் இவமும் சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிங்களா? அவங்களோட பவர் வந்து மேபி இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ் ஆக மீன்ஸ் எப்படி அவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய டெசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. எக்கேட்டையும் மொத்தமாக அழிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் புரியல ஏன் இன்னும் எக்கேட்டை அழிக்காமல் வச்சுருக்குறாங்கன்னு. ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா 3 ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக அங்கே எக்கேட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸை தப்பிக்க வைக்க போகிறது யாருங்கிறது அடுத்த கேள்வியே. மேபி பிளாக் பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதனாலனா அவனோட டெவில் ப்ரூட் பவரும் ஒரு கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் 3க்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் பிளாக் பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை வச்சு அங்கே ஸ்ட்ரா ஹேட்ஸ்லாம் கேட்லேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஓட உண்மையிலேயே ரியல் லைஃப் ஸ்பேஸ் ஈவெண்ட்டை வச்சு ஹிண்ட்டு கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக அடுத்து வர சாப்டர் எல்லா சாப்டர்லேயுமே கண்டிப்பாக ஏதாவது ரியல் லைஃப் பேஸ்டு ஹிண்ட்டு இருக்கலாம். அதை வச்சு நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் எப்பவுமே ஹைப்லேயே வச்சுருப்பார் ஒரு சாப்டருக்கு இடையிலையுமே. கண்டிப்பாக எல்லா சாப்டருமே அப்படி தான் இருக்குது. ஒரு சாப்டர் படிக்க அடுத்த சாப்டர் படிக்கணும்னு சொல்லி ஒரு ஹைப்பு தான் ஏறினதே தவிர அந்த ஹைப் குறையவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஹைப்லேயே வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த தியரி நடக்குமா, பாசிபிள் இல்லையா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா எனக்குமே இது தெரியாது. நான் அடுத்த சாப்டர் நீ ரிலீஸ் பண்ணால் தான் எனக்குமே தெரியும். ஸோ அது வரைக்கும் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரீமர்ஸ். ஓகே ட்ரீமர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன்னு கீழே கமெண்டில் தெரிவிங்க. அதுபோல் இந்த மாதிரி நிறைய தியரிஸ் அண்டு நிறைய அனிமே வீடியோஸ், ஹாலிவுட் அப்டேட்ஸு, மார்வல், டிசி இதை பற்றி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வரும்.